ஒரு சின்ன மாற்றம். முருகர் எப்படி உங்களை பிடிச்சாரு? அதாவது எதுவுமே நம்மளா தேர்ந்தெடுத்து போறது கிடையாது. எல்லாமே இறைவனுடைய செயல் தான் இல்லையா? உறவுகள் ரத்த பந்தம் அப்படின்றத தாண்டி தெய்வ பந்தங்களை என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தெய்வத்தால தான் கனெக்ட் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல 48 டேஸ் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன். டெய்லி வீட்டில் 12 விளக்கு ஏற்றி நான் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய பையனை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வராரு ஃபர்ஸ்ட் டைம். வந்து அந்த 1 வீக்ல தான் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போவே அவர் சொல்லிட்டார், இது பையனாக தான் இருக்கும். சுகமே சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். உங்க இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன் மேடம். ஓகே. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் தான் இன்ஸ்டால உங்கள்கிட்ட கேட்டேன், உங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லி நம்பர் வாங்கினதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன். நீங்க பாடினா மயில் வருது, முருகரை பத்தி பாடினா திருப்புகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி முருகரை பிடிச்சீங்க? ஒரு சின்ன மாற்றம். முருகர் எப்படி உங்களை பிடிச்சாரு? உண்மையா அப்படிதான் சொல்லணும். அதாவது எதுவுமே நம்மளா தேர்ந்தெடுத்து போறது கிடையாது. எல்லாமே இறைவனுடைய செயல் தான் இல்லையா? அதுலயும் முக்கியமா முருகர் வந்து அவர் நினைச்சாதான் மிகப்பெரிய மாற்றம் தான் சொல்லணும். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து பல தெய்வங்களை கடந்து தான் வந்திருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய சக்தினா பெண் சக்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 29 ஆண்டு காலமாக நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஊர் எல்லையில இருக்கக்கூடிய கங்கை அம்மனுக்கு நம்ம வீட்டுல இருந்து சீர் போகும். சரிங்களா? அதுல இருந்து ஆரம்பிச்ச பயணங்கள் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா என் கண் பார்வைக்கு நான் 29 வருடம்னு சொல்றேன். ஆனா முன்னாடியில இருந்தே என்னுடைய பாட்ட வழியில இருந்தே இது நடந்துட்டு தான் இருக்கு போல. எங்க சீர் கொடுக்குறதா? சீர் கொடுக்கறது இல்ல, இந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ஆதிக்கமா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்னுடைய அப்பாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நான் சொல்றது ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போல்லாம் வந்து நிறைய வசதிகள்லாம் கிடையாது இல்லையா? சரி, சும்மா நம்ம வந்து வழியில போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில கால்ல ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொல்லி பார்த்திருக்காங்க. என்ன இது ஏதோ அடிபடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய அந்த பெரிய விரல், காலோடைய கட்டை விரல்ல அதை வந்து எடுத்திருக்காங்க. இது என்ன வந்து அடிபட்டுட்டே இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுடைய மார்பக அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விக்கிரகம் வந்து கிடைச்சிருக்கு. கால்ல தட்டுப்பட்டு கிடைச்சிருக்கு. நான் சொல்றது 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன். சரிங்களா? இப்ப அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வால்டாக்ஸ் ரோட்ல மாயா பராசக்தின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி அந்த கோவிலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எங்க இருக்கு வால்டாக்ஸ் ரோட்ல? எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? பத்மநாபன் தியேட்டர் தெரியுங்களா? பத்மநாபன் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நான் எப்போ போய் பார்த்தேன்னா அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, பாட்டி நம்ம தாத்தா தான் எடுத்தாருன்னா. ஆனா ஒரு கோஇன்சிடென்ட்லி நேத்து நாங்க போய் சுவாமியை பார்த்துட்டு இன்னைக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, என்னன்னா எங்கெங்கயோ போறியே என்ன பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு உணர்த்தின மாதிரியே இருந்தது. நேத்து போய் சுவாமியை பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா என்கிட்ட போட்டோ கூட இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க போனாலுமே பார்க்கலாம். ஒரு கால பூஜை நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஏதோ ஒரு சக்தியாலதான் வந்து, அதாவது ரத்த பந்தம்ன்றதை தாண்டி தெய்வ பந்தம் நமக்கு இருக்கு போல. கண்டிப்பா இல்லன்னா வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்மலாம் வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஆளு. ஏன்னா நமக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. திடீர்னு கடவுள் ஒரு லைஃப்ல இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொடுத்து நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன கூப்பிடுறாருன்னா, இது வந்து நம்ம சொல்லுவோம்ல முன்னோர் புண்ணியம் சொல்லிட்டு, அதுலதான் நான் கடந்து வந்துட்டே இருக்கேன் அப்படின்றது தெரியுது, ஆணித்தரமா தெரியுது எனக்கு. நிச்சயமா. கங்கை அம்மனை கும்பிட்டு இருந்தீங்க, எப்படி முருகன் டிரான்சிட் ஆனீங்க? அது பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தெய்வங்கள் வழிபாடுன்றது நமக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாமி கும்பிடுவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பெருமாள் தான். இருந்தாலும் நம்ம சைட்ல நமக்கு என்ன நடக்கணுமோ, ஒரு காலகட்டத்துக்கு என்ன நடக்கணுமோ அது வழியா நடந்துகிட்டே வருது. லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் திடீர்னு பெரிய ஒரு சக்சஸ்க்கு வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள்னு சொல்லுவோம். நம்ம வந்து நமக்கு மேல ஒரு பவர் இருக்குன்னா அது இறை சக்தி நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நிச்சயமா ஏன்னா நிறைய பேர் நம்புறதுனாலதான் நம்ம இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய சொந்தங்கள். அதான் நான் என்ன கேட்டீங்கன்னா தெய்வ பந்தங்கள் தான் சொல்லுவேன். உறவுகள் ரத்த பந்தம் அப்படின்றத தாண்டி தெய்வ பந்தங்களை என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தெய்வத்தால தான் கனெக்ட் ஆகுறீங்க. இன்னைக்கு நீங்க நானு யாரும் தெரியாது, ஆனா இன்னைக்கு கடவுள்ன்ற ஒரு விஷயத்துல எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க.
நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போறதுலேருந்து வந்து எனக்கு முருகர் மேல வந்து ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல 48 டேஸ் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன். டெய்லி வீட்டில் 12 விளக்கு ஏற்றி நான் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். அது ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எஜுகேஷனுக்காக. ஏன்னா எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டே இருக்கேன். 11th 12th இங்கிலீஷ் மீடியம். எங்க இது கரெக்டா வந்துடாதோன்ற ஒரு பயத்துல போய் நான் அவர்கிட்ட போய் அவரை பிடிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பிரதோஷத்துல போய் நிறைய கலந்துப்பேன். நார்மலா பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா விளையாட போவாங்கல்ல, இந்த டைம் தெரிஞ்சுட்டு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவேன். 4:30 நான் போய் அங்க டான் நின்றுடுவேன். ஏன்னா நான் பிரதோஷத்துக்கு அட்டன் பண்ணணும். இது அப்படியே என் லைஃப்ல வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து தெய்வீகத்தை பத்தியே நான் தேடுறேன். இது எப்படி கனெக்ட் ஆகுது, இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதல் வந்து நிறைய அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா நமக்கு ஆன்சர் தெரியல. அந்த அளவுக்கு நம்ம ஞானி இல்லைல்ல, நம்ம ஒண்ணுமே இல்லையே. அந்த 11th 12th நல்ல மார்க் வாங்கிட்டீங்களா? நல்லாவே பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியம், 11th 12th வந்து இங்கிலீஷ் மீடியம், அதுவும் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன். அப்பா திடீர்னு நீ பரவாயில்லம்மா உன்னால முடியுமா, ஏன்னா நமக்கு பெரிய பேக் போனே அப்பா தானே. சரி முடியும், இருந்தாலும் ஒரு பயம், எப்படி நம்ம இதை பண்ணுவோம், ஒண்ணுமே புரியலையே. ஆனா அங்கேயுமே வந்து நமக்கு ஏதோ ஒரு உந்துதல் இருக்கு. அந்த உந்துதல் தான் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம டிராவல் ஆகி வர வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நல்லபடியா முடிச்சுட்டு வெளியே வந்து அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் இல்லையா, காலேஜ். பட் என்ன ஆச்சுன்னா, காலேஜ்ல வந்து என்னுடைய 3rd இயர் வந்து எனக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஆனா அங்கேயும் ஒரு மாற்றம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே லேப் டெக்னீஷியன்ற ஒரு கோர்ஸை வந்து படிச்சுக்கிறேன். அது எப்படியோ படிச்சிடுறேன். அந்த லேப் டெக்னீஷியன்ற கோர்ஸ் தான் வந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து என் வாழ்க்கைக்கு தேவைன்றதே எனக்கு தெரியல. பட் அது எனக்கு தெரியாமே எனக்கு வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த சம்பந்தப்பட்டது எல்லாமே செவ்வாய் தான் இல்லையா? அப்ப அங்கவே முருகர் வந்து ஆதிக்கமா நின்னுட்டாருன்றது இப்போ புரியுது. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த என்னுடைய டிகிரியை வச்சு நான் எந்த வேலையுமே பண்ணல. என்னுடைய லேப் டெக்னீஷியன் கோர்ஸை வச்சுதான் கிட்டத்தட்ட நான் வந்து 8 இயர்ஸ் ஒரு லேப் டெக்னீஷியனா இருக்கேன். அதுவும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பரேஷன்ல கான்ட்ராக்ட்ல தான் போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு 3.5 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ICMRல ஒர்க் பண்றேன். ஆனா அங்க வர கான்டாக்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்குமே போவேன், நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்கா வராங்க. இப்ப எனக்கு இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலைக்கு ரெடியா ஆயிடுது. எனக்கு ஒரே யோசனையா இருக்கு, எப்படி இது பாசிபிள்ன்ட்டு. NIRTல எங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த நாளைக்கு எங்களுக்கு முடிய போகுதுன்னா, இன்னைக்கே எனக்கு ஃபோன் வருது ஆயுர்வேதால இருந்து, நீங்க இங்க வேக்கன்ட் இருக்கு, நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இங்கதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டே. இந்த இன்பிட்வீன்ல நான் என்ன பண்றேன், இந்த NIRT வேலை கிடைக்கும் போதுதான் வராகி அம்மனை பத்தின விஷயங்கள் வந்து நான் தேடுறேன். வராகி அம்மனுடைய வாழ்க்கையில வராங்க. கரெக்டா 21, 13, 11வது மந்த் என்ன பண்றேன், நான் போய் ICMRல எக்ஸாம் அட்டன் பண்றேன். ஒரே ஒரு போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல அதுல கலந்துக்கிறாங்க. 21, 11, 2011. ஆமா, 13, 11, 2021ல 21ல இது நடக்குது. விளையாட்டா பேசுவோம்ல சுவாமி கிட்ட, அந்த மாதிரி நான் பேசிட்டு போறேன். அம்மா நான் போறேன், எனக்கு இது பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான், கிடைச்சிடுச்சு அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் சாப்பிடாம விட்டுடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போறேன் வாராகி அம்மன் கிட்ட. இது என்ன நடக்குதுன்னா, விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டோம்ல, 11th மந்த் 12th மந்த் கரெக்டா January 14th எனக்கு ICMRல இருந்து கால் பண்றாங்க. அப்ப கூட அது எனக்கு ICMR கால்னே தெரியல. என்னடா தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கு, யாரு தெரியலன்னு அட்டன் பண்ணா, நாங்க NIRTல இருந்து பேசுறோம். அப்படியா, யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃபோன் வச்சிட்டேன். மறுபடியும் கால் பண்றாங்க, எங்க இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய சம்பளம், அதாவது எனக்கு வாழ்க்கையில நெக்ஸ்ட் லிஃப்டிங்ன்றது இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரே ஆசோலேஷனா இருக்கு, போலாமா வேணாவா போலாமா, ஆனா கிடைச்சிருச்சு. நான் கேட்டேன், நீ எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா 7/3 2 மாசம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான் வரேன்னு சொல்றதுக்கே. அவ்வளோ பெர்மிஷன் எங்க கேட்கணும். நான் அப்புறம் மறுபடியும் வராகி அம்மன் கிட்ட கேட்கிறேன், இது எனக்கு நல்லதா கெட்டதா தெரியாது, நீங்க தான் என்னை அனுப்புறீங்க, இதுக்கு மேல எனக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேல பாரத்தை போட்டு, நான் அந்த அம்மா சொன்ன விஷயத்த செஞ்சுட்டாங்க, நானும் உனக்காக கேட்ட விஷயத்த செஞ்சுட்டாங்க, நானும் சொன்னதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸா நான் எதை பிடிச்சி நான் சாப்பிடுவேனோ அதை விட்டுட்டேன். எனக்கு வந்து நண்டுனா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன், அது விட்டுட்டேன், வேண்டாம், ஏன்னா நான் சொல்லிட்டேனே, நீனும் எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு.
அங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு வீட்ல இருந்து ஒரு 3 months வந்து நாங்க ஈரோடு, அப்புறம் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கன்னு அந்த வேலையில வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர்லலாம் வராகி அம்மன் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்ல. நான் சொல்ற 2022ல ஃபேமஸ் இல்ல. ஆனாலும் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஊர் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த அந்த தெய்வத்துக்கிட்ட போய் பஞ்சமி திதியில போய், என்னால முடிஞ்சது இங்க கற்பூரம் தான். என் பேக்லயே வச்சிருப்பேன் அதெல்லாம். கற்பூரம், வத்திப்பெட்டி எல்லாம் வச்சுட்டு, அங்க இருக்க பூவ வச்சுட்டு, அந்த அம்மா ஊர் தெய்வத்துக்கிட்ட, உங்கள நெனச்சு நான் இங்க வழிபடுறேன். நீங்க தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு, இது அப்படியே தொடருது. மார்ச்ல இருந்து ஏப்ரல் ஆச்சு. ஏப்ரல்ல நாங்க என்ன பண்றோம், திருப்பூர்ல காங்கேயத்துக்கு வரோம் கேம்புக்காக. பாத்தீங்கன்னா, அங்க வந்து சிவன் மலை இருக்கு. சிவன் மலையை பத்தின எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. சரி திடீர்னு போலாமா அப்படின்னு கேட்குறேன். எல்லாருமே போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரும்போது அதாவது தெய்வ சக்தி எவ்வளோ உறுதுணையா நமக்கு இருக்குன்றது இந்த இந்த இடத்துல தான் தெரியுது. நாங்க ரிட்டர்ன் போயிட்டு வரோம். சுவாமி ரொம்ப அழகா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பழனி மாதிரியே இருக்கு. சின்ன பழனினே சொல்லுவாங்களாம். சுவாமி எல்லாம் பார்த்துட்டு வரோம். நாங்க இருக்க இடத்துக்கு சேர வேண்டிய ஒரு கிலோமீட்டர்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எங்க வண்டி தான் முன்னாடி போயிருக்கு. அது எங்களுக்கு தான் நடக்க வேண்டியது. ஆனா எங்களை தாண்டி ஒரு சின்ன சிவப்பு கலர் காரு போய் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிடுச்சு. வெளியே வந்து பாக்குறேன், எனக்கெல்லாம் 4 நாள் தூக்கமே வரல. இது எப்படி பாசிபிள்? ஒருவேளை இதுதான் கடவுள் வந்து அங்கேயும் அது நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்தது, பரவாயில்ல. இங்க பெருசா நடக்காம ஒரு சின்ன விஷயத்துல நடந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. அப்போதான் எனக்கு தோணுது, அப்ப நிறைய தேடல்கள் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பாக்குறேன், நான் திருப்பூர்லயே இருந்துட்டு பழனிக்கு போறேன். ஆனா பழனிக்கு எங்க போறேன்னா, பழனி முருகரை பார்க்க போல, கணக்கன்பட்டி சுவாமிகளை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஏன்னா அவருடைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஒரு தீர்க்கமாயிடுச்சு. அப்பயும் வேலையில இருந்து தான் போறேன். கரெக்டா பங்குனி பௌர்ணமிக்கு கணக்கன்பட்டியில இருக்கும். தெரியும்ல உங்களுக்கு, கணக்கன்பட்டியில எவ்வளவு கூட்டம் பௌர்ணமியில இருக்கும் சொல்லிட்டு ஒரு 1000 பேர் நிக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டத்துல நான் போய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிக்கும் போது என் கூட வந்த அக்கா, நம்மளோட ஐடி கார்டு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது காமிச்சு அலோ பண்ணுவாங்க. உண்மையா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தர்ஷன் கொடுத்து குரு வந்து நம்மள இப்படி வந்து அனுகிரகம் பண்ணுவாரு. அதை விட அவருடைய ஜீவ சமாதிக்கு ரொம்ப பக்கத்துலயும் நிக்க வச்சு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. அங்க 1000 பேர் வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துல நம்ம தனியா தெரியுறோம்னா கடவுளுடைய சக்தி இல்லாம இது நடக்கலன்றது ஊர்ஜிதமா புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அங்க இருந்து என்ன பண்றோம்னா கோயம்புத்தூருக்கு வரும். கோயம்புத்தூர்ல எங்க இருக்கோம்னா கிணத்துக்கடவுன்ற ஒரு இடத்துல இருக்கும். அங்க ஒரு சின்ன முருகர் கோவில். ஏன்னா டெய்லி காலையில போகும்போது அங்க ஒரு கோவில்ல நின்று சும்மா சுவாமி கும்பிட்டுட்டு போவோம். அந்த மாதிரி சுவாமி கும்பிட்டுட்டு போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவிலுக்கு வரும். மாசாணி அம்மன் கோவில்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். பக்கத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்க வந்து அழுக்கு சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க அவர் இருக்கார் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல்ல. அடுத்த மந்த் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி கரெக்டா அவருடைய ஜீவசமாதியில இருக்கும். போனா நாங்க போகும்போதே முதல்ல சுவாமியை கூட பார்க்கல. உட்காருங்கம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்றாங்க. சரின்னு சாப்பிடுறோம். என் கூட ஒர்க் பண்ற பசங்களா, அக்கா என்னக்கா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கவனிப்பே ஒரு விதமா இருக்கு. அப்ப எனக்கு எங்க போனாலும் இந்த ஜீவ சமாதி கிட்ட கனெக்ட் வந்து ரொம்ப அதிகமா ஆகுதுன்றது எனக்கே புரிஞ்சிருச்சு. என்னுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்னா அந்த 2022 தான். ஏன்னா அதுதான் வந்து இதை நிறைய அதிகமா எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிக்குது. நீ எதுக்கோ வரணும்ன்றது எனக்கு புரிய வைக்குது. அப்போ அங்க அழுக்கு சித்தர் கோவில்லையும் சொல்றாங்க, இவர் நிறைய மாற்றத்தை பண்ணுவாரு. பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் இங்க அடிக்கடிக்கு வருவாரு, பௌர்ணமியில வருவாருன்றதை எனக்கு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆட்கள் வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்காமையா வருவாங்க அப்படின்றது மனசுக்குள்ளேயே இருக்கு. அங்க வந்து முடிச்சுட்டு நாங்க வரோம். நெக்ஸ்ட் வந்து நாங்க எங்க போறோம்னா ஊட்டிக்கு போறோம். ஊட்டியில குந்தான்ற ஒரு கிராமத்துல கேம்ப் போடுறோம். சரிங்களா? அந்த கேம்ப் போடுற இடத்துல ஒரு அக்கா வந்து வராங்க. நீங்க டீ குடிக்கிறீங்க, ஏன்னா ஊர் மக்கள் தானே, என்ன டீ சாப்பிட்றீங்க? எனக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் செட் ஆகல, அந்த இடம் கிளைமேட் எனக்கு எதுவுமே செட் ஆகல, ஃபீவர் வந்துருச்சு. அவங்க தான் எனக்கு சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க கூட யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர் கோவில்ல பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான் முருகர் வந்து வெளியே வருவாராம். அந்த நான் சொல்றேன், அந்த அக்காவுடைய வீட்டுலதான் அந்த முருகரே இருக்கிறாரு. எப்படி இது சுத்தி சுத்தி கனெக்ட் ஆகுது? ஒரு நாள் அவங்க என்னை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அம்மா இங்க வா, நாங்க இங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோமா? அக்கா நானே நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இதம்மா எங்க ஊர் முருகரு,
பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் தான் இவர் வெளியே வருவாரு, மீதி நாள் எங்க வீட்டுல தான் இருப்பாரு. அப்பவும் எனக்கு வந்து இவ்வளோ தெரியல, நம்ம இந்த அளவுக்கு முருகர் வந்து அற்புதத்தை பண்ண போறாருன்றது எனக்கு தெரியல. அவரை பார்த்துட்டு வரேன் பங்குனி உத்திர, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சென்னை டிராவல் தான். இந்த அசோக் நகர்லயே நாங்க கேம்ப் பண்றோம். ஒரு 1 மந்த் இங்கே கேம்ப் பண்றோம். அப்புறம் ஆளால் பிரிஞ்சுட்டாங்க எல்லாம். இந்த ஐசிஎம்ஆரோடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆயுர்வேதாக்கு போறேன். ஆயுர்வேதால போய் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் யாரை போய் பாக்குறேன்னா பாம்பன் சுவாமிகளை தான் போய் பாக்குறேன். ஏன்னா எனக்கு அங்க அடையாறுல இருந்து ரொம்ப பக்கம் இல்லையா, டிஸ்டன்ஸ் இல்ல. பார்த்து சொல்றேன், ஏதோ ஒரு காரணத்தினாலதான்ப்பா நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க, என்னன்னு எனக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் உங்களுடைய ஆசையோட நல்லதாவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருக்கோம். இன் பிட்வீன்ல இந்த 2022ல என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க யூஸ்வலாவே என்னுடைய பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே பங்குனி உத்திரம் கோவில் வந்து நல்லா நாங்க என்ன பண்ண முடியுமோ எங்களால முடிஞ்சது பண்ணுவோம். இது ரிலேட்டடா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வீட் சைட்ல எல்லாருடைய பேருமே வந்து முருகருடைய பேரு தான். என்னுடைய ஹஸ்பண்ட் பேரே வெற்றி. சோ இது ஒரு முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நடந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல நமக்கு தெரியல, இதெல்லாம் ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியும். என் பையன் வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணது டியூஸ்டே, என் பையன் பிறந்ததும் டியூஸ்டே, அவரும் வந்து விருச்சிக ராசிலேயே பிறந்திருக்காரு. இது எல்லாமே அந்த முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே நடந்துட்டு வந்தது. அது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய பையனை நாங்க கன்ஃபார்ம் பண்ணும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வராரு ஃபர்ஸ்ட் டைம். வந்து அந்த 1 வீக்ல தான் நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்றோம். அப்பவே அவர் சொல்லிட்டாரு, இது பையனாதான் இருக்கும். ஏன்னா இது கடவுளுடைய ஆசீர்வாதத்துல தானே எல்லாமே நடக்குது. ஆனா என்னன்னா, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு கம்மியாகவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த 10 இயர்ஸ் எங்களுடைய மேரேஜ் லைஃப்ல நாங்க பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. ஆனா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாலும், எவ்வளோ அடிக்கு ஆழமா கீழே போனோமோ அதை விட அதிகமா மேல கூட்டிட்டு வந்து நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை, யாம் இருக்க பயமேன் அப்படின்ற வார்த்தை வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு அதுதான் எங்களுக்கு வந்து ஆகாரமே கூட நான் சொல்லுவேன். பல நாள் இப்ப என்ன பாக்குறவங்க கூட நினைக்கலாம், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சாமி கும்பிடுது, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியும்னா, எல்லாருமே உணர்வு ரீதியா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்றேன்னா நீங்க அதை அனுபவப்பட்டாதானே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை நாங்க கடந்து வந்திருக்கோம். அதுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. இன் பிட்வீன்ல கூட அவரு கொஞ்சம் அப்படியே சுவாமி மேல அப்படியே ஒரு இதுவாயி, என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இவ்வளவு கும்புறோம் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, கஷ்டங்கள் வருதுன்னு கூட ஒரு இடத்துல சலிப்பு வந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது தானே, இதெல்லாம் நம்ம கடந்து தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அந்த 2022 அந்த இயர் தான் வந்து ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாங்க வராகி, இப்ப நான் வந்து வராகி வீட்டுல வந்து விக்கிரகமா வச்சுக்கிட்டேன். ஆமா, எஸ், வராகிய வீட்டுல வச்சு விக்கிரகமா கும்பிட்டுட்டு இருந்தேன் இல்லையா. சடனா நாங்க வந்து, நான் எங்கேயுமே கோவில்னு போனது இல்லை, வீட்லயே தான் சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்றாங்க, இங்க வியாசார்பாடியில வராகி அம்மன் இருக்காங்க போலாமா அப்படின்னு. ஒரு 3 பஞ்சமிக்கு மட்டும் அங்க போறோம் நாங்க. அடுத்த 3வது பஞ்சமிக்கு என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டு பக்கத்திலேயே சோலையம்மன் கோவில்லயே வராகி இருக்காங்க, இனிமேல் நம்ம அங்க போலான்னும் போது அப்ப நான் சொல்றேன், அப்ப அங்க இருக்காங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோமம் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேக்குறேன். அப்படி நாங்க ஆரம்பிச்ச ஹோமம் தான் சென்னையில சோலையம்மன் கோவில்ல வாராகி நவமூலிகை ஹோமம்னு. நாங்க முதல்ல உள்ள போகும்போது மூலவர் மட்டும்தான் இருந்தாங்க. அது கூட எனக்கு என்ன தோணும்னா, நம்ம விளையாட்டா தானே பேசுவோம், நீ ரொம்ப பொசசிவ்மா, அதாவது நீ எப்படின்னா நீ ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி இருக்க, உன்னுடைய காரியத்தை என்ன வச்சு நடத்திக்கிற போல அப்படி சொல்லிட்டு நாங்க முதல்ல போய் ஒரு வராகி நவமூலிகை ஹோமம் ஆரம்பிக்கிறோம். அந்த ஹோமத்துல வராகி அம்மன் அப்படியே தத்ரூபமா வந்தாங்க. இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது நான் சொல்றது நெருப்புல கிடையாது, நம்ம அந்த இது போடுறோம் இல்லையா, சமத்துக்கட்டு போடுறோம்ல, அந்த சமத்துக்கட்டுல வராகி அம்மனுடைய உருவம் அங்க கோவில்ல மூலவர் எப்படி இருப்பாங்களோ அப்படியே வந்தாங்க. இது எல்லாமே நாங்க கண்ணால பார்த்தோம். அப்போ வராகி அம்மனுக்கு இது ரொம்ப சந்தோஷம். முதல்ல நாங்க போய் பேசுறது மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹோமம் பண்றோம் அப்படின்னு தான் பேசணும். இன்னைக்கு அந்த ஒரு வாட்டின்னது மாசம் ஹோமம் பண்ணிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா பஞ்சமி. ஓகேங்களா? எஸ், பஞ்சமி. நான் வரும்போதே நினைச்சிட்டே வந்தேன், இது எல்லாருடைய செயல் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு 100 பேர் வர்றாங்க, அங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. அம்பாள் வந்து மூலவரா மட்டும்தான் இருந்தாங்க. நான் எப்படி நினைச்சனோ, நீ வந்து ஒரு உற்சவரா வந்து உட்காந்தானா இன்னும் எனக்கு சந்தோஷம் அப்படின்லாம் நான் நினைக்கும் போது ஒரு 6 மாசத்துலயே உற்சவர் வந்துட்டாங்க.
அதை கூட அம்பாள் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கோவிலுக்கு வர ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர். அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல இருக்க அவரு தலைவர் சொல்றாரு, அம்மா ஒரு 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 வக்கீல் ஐயா வருவாங்கம்மா, அவங்க கேட்டா பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்கம்மா. கடைசியில கடவுள் வந்து நீங்க இது உண்மை என்ன கேட்டீங்கன்னா இது எல்லாமே உண்மை. ஏன்னா முன்னாடியே இதெல்லாம் வந்து அந்த அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்களாலதான் நான் இங்க வந்து உட்காரணும், இவங்க தான் எனக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்ன்றத முதல் கொண்டு அந்த அம்மா முதல்லயே டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்னால நான் ஒரு கருவியா போய் அங்க ஒரு ஹோமம் பண்ணாலும், ஆனா உற்சவரா அந்த அம்மா அவரால வந்து உட்காரணும்னு விரும்பி இன்னைக்கு வந்து உட்காந்து நித்தியப்படி 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த அம்மனுக்கு வந்து எல்லா அபிஷேகம் ஆராதனை நடந்து ரொம்ப கிராண்டா நடக்கும். சார் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 300 பேருக்கு பஞ்சமி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. சூப்பர். நம்ம சொல்லுவோம் தானத்திலேயே பெருசா அன்னதானம், அந்த பாக்கியத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த அம்மா என்ன பண்றாங்க, இதை நடத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுல சக்சஸ் ஆயிட்டு இந்த ஹோமத்தை நானும் பண்ணணும்